எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வீட்டில் பாட்டட் பிளான்ட்ஸ் தொட்டிகளில் செடிகள் வளர்ப்போம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போது அது ஜம்முன்னு அழகாக பூக்கும். நாளாக ஆக பூக்காது. சில சமயம் கருகி போயிடும். நம்மளுக்கு மனசே சங்கடமாக இருக்கும். இந்த செடி பிரியர்களுக்கு ஒரு சின்ன மொட்டுக்கு ஒரு சின்ன இலை கருகுனா கூட மனசு ரொம்ப வலிக்கும். அவங்களுக்கு உற்சாகமே அந்த தினமும் அந்த செடிகளோட இருக்கிறது, அதுக்கு கூட பேசுகிறது, அதுதான் அவங்களோட சந்தோஷம். தினம் தினம் ஏதாச்சும் புது இலை விட்டுருக்கா, புது மொட்டு விட்டுருக்கா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்காக இது ரொம்ப ஈஸி. நம்ம தூக்கி போடுற பொருட்களை வச்சு அதை நம்ம ஹெல்த்தியாக எப்படி மாற்றலான்னு நான் சொல்கிறேன். தேங்காய் பால் எடுத்த சக்கைகள் இருக்குல்ல, அதை கூட நம்ம போடலான்னு நான் உங்களுக்கு சொன்னேன், காய வச்சு. அது ஒன்று. அப்புறம் நிலக்கடலை சாப்பிடுவோம். நிலக்கடலை தோல்களை நம்ம தூக்கி தான் போடுவோம். போடாதீங்க. அதை மண்ணுக்குள்ளார மணலோடு கலந்து போடும்போது அது ரொம்ப பலனை கொடுக்கும். நம்ம எப்பயும் பாட்டட் பிளான்ட்ஸ்க்கு மண்ணோட மணல் மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா மண் இறுகி வேறு ஊடுருவி போகிறதுக்கு முடியாது. அதுக்கு அந்த இடைவெளி வேணும். அப்போ மணல் கலந்து போடும்போது அந்த இடைவெளி கிடைக்கும். ஈஸியாக வேர் நல்லா ஊனி பரவி எக்ஸஸாக இருக்க தண்ணி கூட வடிஞ்சு போயிடும். அதனால் நம்மளோட பிளான்ட் அழுகாமல் இருக்கும். அதுக்கு ஒன்று மணல் பயன்படுது. இன்றைக்கு மணல் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த வேர்க்கடலை தோல் இருக்குல்ல, அதை மண்ணோடு மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்ல காற்றோட்டத்தோடு உள்ளார வேர் ஊன்றதுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஒன்று தூக்கி போடுற தேங்காய் பால் எடுத்துகிட்டு போடுற சக்கை. ரெண்டாவது தூக்கி போடுற வேர்க்கடலை தோல். மூன்றாவது வாழைப்பழத்தோல். இந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டு தூக்கி தான் போடுவோம். இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி போடுங்க, நல்ல பலனை கொடுக்கும். வாழைப்பழத்தோலாக போட்டிங்கன்னா எறும்பு வரும், அப்படி போடாதீங்க. அல்லாட்டி வாழைப்பழத்தோல் போடும்போது நல்லா மண்ணை தோண்டிட்டு உள்ளார இது பண்ணி வைங்க. அப்புறம் முட்டை ஓடு, இதுவும் நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற ஒன்று தான். கால்சியம் அதிகமாக இருக்கும் இதில். பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நல்லா காய வச்சு நல்லா காஞ்சிடணும், கழுவி காய வச்சிடணும். அதே மாதிரி வாழைப்பழத்தோலும் இப்படி உடையணும். அந்த மாதிரி சுக்காட்டம் காயணும்னு சொல்லுவாங்களா, அப்படி. இந்த மாதிரி முருங்கைக்கீரை, நான் இந்த முருங்கைக்கீரை உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பழுத்து சில சமயம் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் காஞ்சி போகும். அதை கூட நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு நிறைய கிடைக்கும்போது காம்போடு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த தேங்காய் நார், இதுவும் மண்ணோடு கலந்து போடும்போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கருவேப்பிள்ளை, இந்த முருங்கைக்கீரை மாதிரி தான் இந்த கருவேப்பிள்ளையும். கருவேப்பிள்ளை கிடைக்காத இடத்துல நீங்கள் கருவேப்பிள்ளை இந்த மாதிரி காஞ்ச இதில் இருந்தால் கூட பொடி பண்ணி குழம்பு ரசத்துக்கு போட்டுக்கலாம். அதே ஸ்மெல் இருக்கும், அதே வாசம் இருக்கும். கருவேப்பிலை குச்சியெல்லாம் தூக்கி போடாதீங்க, ரசத்துக்கு போட உதவும். வேப்பிலை பொடி, இந்த பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். அந்த வெள்ளை பூச்சிங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வு. இது எல்லாமே காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் தனித்தனியாக பொடி பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வேர்க்கடலை நீங்கள் அப்படியே மணலில் கலந்து போட்டாலும் சரி, காய வச்சு பொடி பண்ணி வச்சாலும் சரி. முட்டை ஓடு,
வாழைப்பழத்தோல், முருங்கைக்கீரை, இதை வந்து நீங்கள் அப்படியே போடுங்க. மேலே தொட்டி மேலே அப்படியே வச்சிங்கனாலும் நம்ம தண்ணி ஊற்ற மறந்தாலும் அந்த ஈரப்பதம் இருக்குது. இப்படி அப்புறம் உங்களுக்கு அந்த சாம்பல், அடுப்பு எரிக்கிற சாம்பல் கிடைத்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்படி தேங்காய், சக்கை, முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல், முருங்கைக்கீரை, இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி நல்ல ட்ரை ஆனோடனே பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு ஸ்பூன், மாதம் ஒரு முறை போட்டாலும் சரி, உங்களுடைய செடியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி, இல்லை மாதத்தில் 2 தடவை 15 டேஸ் ஒன்ஸும் போட்டாலும் உங்களோட பிளான்ட்டு நல்ல செழிப்பாக வரும். இதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட். எப்படி பாட்டட் பிளான்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும், எப்படி பாட்டட் பிளான்ட்ஸு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படி ஒவ்வொன்றும் எங்கள் சப்ஜெக்டில் நான் படிச்சிருக்கேன். இதுக்கு இந்த நல்ல ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்